வணக்கம். இன்று வலியறிதல் அதிகாரத்தின் 7வது குறளை நாம் பார்க்கலாம். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடென்று உண்டா இல்லையா? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பழமொழியை ஒத்து இந்த வலியறிதல் நமக்கு வருகிறது. அதாவது ஆற்று அப்படிங்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா ஆறை நினச்சிக்கிறோம். அது கிடையாது. இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நமக்கு தகுந்த வருவாய் எந்த வழியில் இருந்து வருகிறது, எவ்வளவு வருகிறது, அதுதான் ஆறு. ஆறு என்றால் வழி. வருவாய் வரக்கூடிய வழியினை ஆராய்ந்து அது எவ்வளவு வருகிறது, எப்படி வருகிறது, அதை தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நாம் செலவுகளை செய்தால் நமக்கு அது நல்லது இல்லையா? இது ஒன்று. அது எதுக்கு? நமது பொருளை நாம் பாதுகாத்து வாழும் ஒழுக்க நெறியாக கருதப்படுகிறது. இதுவும் வலியறிதல் தானே. வலியறிதல்னு சொன்னால் நம்முடைய வலிமையை மட்டும் அல்லது நமது தேவைகள், பொருளாதாரம், அதையும் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். எவ்வளவு அழகாக ஆழமாக அவர் சிந்திச்சிருக்காருன்னு பாருங்கள். நம்மளும் அப்படியே மேம்போக்காக போயிடுறோம்ல, ஒரு நிமிஷம் கூட இதை பற்றி கேட்கறதுக்கு நமக்கு பொறுமையே இல்லை. ஆனால் அவருடைய சிந்தனை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. வலியறிதல் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வலிமை மட்டும் இல்லை, வரக்கூடிய வழிகள், பொருள் எல்லாத்தையும் அதில் சேர்த்து சொல்கிறாரு. இப்போ நம்ம குறளை பார்க்கலாம். ஆற்றின் அளவறிந்து ஈக, ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. நமக்கு வரக்கூடிய வருமானமானது எந்த வழியில் நாம் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு வருகிறது, இந்த அளவு நமக்கு தெரிந்து மட்டுமே நாம் செலவுகளை செய்ய வேண்டும். அளவுக்கு மீறி இப்போல்லாம் கட்டுறோம் இல்லையா? இஎம்ஐ தானேன்னு சொல்லி வர சம்பளம்லாம் இஎம்ஐக்காரனுக்கு போயிடும். நம்ம வீட்டுக்கு வெறுங்கையாக தான் வர்றோம். ஆக ஆற்றின் அளவறிந்து ஈக, நீ ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கூட உன்னுடைய வருமானம் எப்படி வருகிறது என்பதை சிந்தித்து அதன்படி நீ உன்னுடைய இரக்க குணத்தை காட்டு. அப்போதான் நீ வாங்கக்கூடிய அந்த வருமானம் நிலைத்து நிற்கும், உன்னால் ஓரளவுக்காவது சேமிக்க முடியும். அதுவே வாழ்வின் ஒழுக்க நெறின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த காலத்தில் நம்மளாம் என்ன செய்கிறோம்? என்ன சம்பளம் வாங்குகிறோம்? 1,00,000 ரூபாய் வாங்குகிறோமா, வீட்டுக்கு 20,000 எடுத்துகிட்டு போவோம், மீதி எல்லாத்தையும் இஎம்ஐ கட்டிடுவோம். என்ன பேராசை. ஆனால் அதில் ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோமா? இல்லை. ஏன் அந்த சேமிப்பு வேணும்னா, திடீர்னு ஒரு செலவு வந்தால் என்ன செய்யுது? உடனே கடன் தானே வாங்குகிறோம். கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம்ல, கடன் தானே வாங்குகிறோம். அதெல்லாம் இல்லாமல் வாழ். ஏன்னா கடன் அப்படின்னாலே என்ன? மிகுந்த கவலை தரக்கூடியது இல்லையா? அந்த ராவணனுக்கே என்ன சொல்கிறாரு? கடன் பெற்ற மனம் போல் கலங்கி நின்றான். ஏன்னா கடன் பெற்றவர்களுடைய மனம் அப்படி தான் இருக்கும். இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஏதாவது முடியும் அப்படின்னு நாமளே பொறுமை இழந்து விடுவோம். எதனால் இஎம்ஐ கட்டுற தேவையில்லையே, காசு இருந்தால் வாங்க, சேர்த்து வச்சு வாங்கு, இவ்வளவு தான். ஆனால் நம்ம செய்யறதில்லை. இது அழகாக சொல்கிறார் வள்ளுவர். உன்னுடைய வருமானம் எந்த வழியில் வருகிறது, எவ்வளவு வருகிறது என்பதற்கு ஏற்ப நீ உன்னுடைய இரக்க குணத்தை கூட காட்ட வேண்டும். மற்றவருக்கு கொடுக்கணுன்னா கூட அப்படி தாண்டா கொடுக்கணும், அதை கவனித்து கொடு. அதுவே நீ வாங்கக்கூடிய பொருளை போற்றி அதை நீ சிந்தித்து செயல்பட்டால் போற்றி ஒழுக்கமாக வாழும் நெறியாகும். அதுக்கு மரியாதை கொடுக்கணும். வருமானங்கிறது மகாலட்சுமிக்கு சமமானது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வாங்கி செலவு தானே பண்ணுறோம். செலவை கூட நீ என்ன பண்ணணும்? அளவறிந்து ஈகன்னு சொல்கிறாரு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடும். இதுதான் அது. ஆறு என்பது இங்கு குறிக்கக்கூடிய சொல் என்னென்னா வழி. வருமானம் வருகின்ற வழி அறிந்து அதற்கு ஏற்ப நாம் செலவுகளை செய்தால் நமக்கு வாழ்வு சிறப்பாக அமையும் என்கிறது இந்த குறள். நன்றி. நாளை மீண்டும் நாம் அடுத்த குறளில் சந்திக்கலாம்.